Hello, Vanakkam. Welcome back to our channel, and this is Nitya. Now we are going to see convention part 2 in this video. I think we have completed 6 convention in the last video. So let's begin the video. Convention number 7, punctuation. ஸோ இது ரொம்ப ஈஸியான கைட்லைன். ஸோ ICD 10cm புக்கில் வர பங்க்சுவேஷன் என்னென்னலாம்னா பேரந்தசிஸ், ப்ராக்கெட்ஸ் அண்ட் கோலன். பேரந்தசிஸ்னால் ஆப்ஷனல் வேர்ட், அதாவது நான் எசென்ஷியல் மாடிஃபையர். எக்ஸாம்பிள், இப்போது ஹைப்பர் டென்ஷன் பக்கத்தில் பினைன், எசென்ஷியல் அண்ட் மேலிக்னன்ட்னு பேரந்தசிஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்த வேர்ட் நம்ம டாக்குமெண்ட்டில் சர்ச் பண்ணியிருந்தாலும் I10ன்ற அந்த ஹைப்பர் டென்ஷன் கோட் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் தென் ப்ராக்கெட்ஸ், synonyms or explanatory phrases. ஸோ நம்ம கண்டிஷனோட another வேர்ட்னு எடுத்துருக்கலாம், இல்லைனா alternative wording or explanatory phrases. For example, I50.2 systolic heart failure. systolic பக்கத்தில் ப்ராக்கெட்டில் அந்த கன்ஜஸ்டிவ்னு இருக்குல்ல, இந்த வேர்ட் தான், இந்த கன்ஜஸ்டிவ்ன்ற வேர்ட் தான் அந்த synonym of systolic அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்கெட்டோட மீனிங் அதுதான். அடுத்தது கோலன், மஸ்ட் பி கம்ப்ளீட்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A30 லிப்ரோசி கோலன் கொடுத்துருக்காங்க. The coder must look at the specific type of leprosy listed underneath to complete the code and make it valid. ஸோ இந்த கோலன் இருந்துச்சுனாலே the code should be valid and it should be complete with further specificity. Convention number 8 and 14, use of and. யூஸ் ஆஃப் அண்ட் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டியூபர்குலோசிஸ் ஆஃப் போன் அப்படின்ட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்குது. அதே பேஷண்ட்டுக்கு டியூபர்குலோசிஸ் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா we can take the combo code. டியூபர்குலோசிஸ் ஆஃப் போன் அண்ட் ஜாயிண்ட்டுன்னு இருக்க இந்த காம்போ கோடை எடுத்துக்கலாம். இதுதான் இந்த கன்வென்ஷன் யூஸ் ஆஃப் அண்ட். கன்வென்ஷன் நம்பர் 9, that is other specified or unspecified code. இது அப்படியே நம்ம அப்ரிவேஷனில் பார்த்த NEC and NOS கண்டிஷன் தான். ஸோ NEC அப்படின்னா நாட் எல்ஸ்வேர் கிளாசிஃபைட் ஆர் அதர் ஸ்பெசிஃபைட்னு சொல்லுவோம். ஓகேவா? புக்கில் டாக்டர் ஸ்பெசிஃபை பண்ண கண்டிஷன் இல்லாத காரணத்தினால நம்ம அதர் ஸ்பெசிஃபைடுன்னு எடுப்போம். Now coming to unspecified codes, health recordல physician ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் புக்கில் கோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாக்டர் ஸ்பெசிஃபை பண்ணாதனால நம்ம அன்ஸ்பெசிஃபைட்னு கொடுப்போம். அதுதான் அன்ஸ்பெசிஃபைட் கோட்ஸ். ஸோ அதர் ஸ்பெசிஃபைட்னா NEC, நாட் எல்ஸ்வேர் கிளாசிஃபைட். NOSனா அன்ஸ்பெசிஃபைட், தட் இஸ் நாட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட். ஸோ இதுதான் கன்வென்ஷன் 9, NEC and NOS. கன்வென்ஷன் நம்பர் 10, இன்க்ளூட் நோட்ஸ். இந்த இன்க்ளூட் நோட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட, பிக்சர் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொன்னால் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போது ICD 10cm புக்கோட டேப்லெட் லிஸ்ட்டில் டியூபர்குலோசிஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு கீழே இன்க்ளூட்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன், இந்த டியூபர்குலோசிஸ்க்கு இன்க்ளூட் நோட்டில் கொடுத்துருக்காங்க கீழே, இன்ஃபெக்ஷன் டியூ டு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அண்ட் மைக்கோபாக்டீரியம் போவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுதான் இன்க்ளூட். அந்த கோடை இல்லை அந்த கண்டிஷனை ஃபர்தராக ஒரு டெஃபினிஷன் மாதிரி டிஃபைன் பண்ணி சொல்கிறது தான் இந்த இன்க்ளூட். Now coming to convention number 11, inclusion terms. இதுக்கும் I will show you a picture example. இப்போது ICD 10cm புக்கோட டேப்லெட் லிஸ்ட்டில் ரெஸ்பிரேட்டரி டியூபர்குலோசிஸ்ன்னு நான் எடுத்திருக்கேன். A15 இருக்குது. ஸோ A15.0 டியூபர்குலோசிஸ் ஆஃப் லங்குன்னு சொல்லியிருக்காங்களே. அதுக்கு கீழே ஒரு 4 terms கீழே இருக்குல்ல, டியூபர்குலோசிஸ் ஆஃப் bronchiectasis, டியூபர் ஆஃப் லங்குன்னு சொல்லியிருந்தாலும் A15.0 தான். டியூபர்குலோசிஸ் ஆஃப் நிமோனியா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதே A15.0 தான். ஸோ இதுதான் இன்க்ளூஷன் டேர்ம், அதாவது டேப்லெட் லிஸ்ட்டில் ஒரு
டியூபர்குலோசிஸ் ஆஃப் லங்குக்கு கீழே இருக்க அந்த 4 டேர்ம்ஸ், அதோட அதர் டேர்ம்ஸ் இதுக்குமே அதே சேம் மீனிங் தான். ஸோ அதுதான் இன்க்ளூஷன் டேர்ம். கன்வென்ஷன் நம்பர் 12 எக்ஸ்க்ளூட் நோட். எக்ஸ்க்ளூட் நோட்டை 2வாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, எக்ஸ்க்ளூட் 1 அண்ட் எக்ஸ்க்ளூட் 2. ஸோ எக்ஸ்க்ளூட் 1க்கு என்ன மீனிங்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட் 2க்கு என்ன மீனிங்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் பிக்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூட் 1னா என்னென்னா நோட் ஹியர், நாட் கோடட் ஹியர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் இஸ் ஹேவிங் டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னும் டாக்குமெண்ட்டில் இருக்கும், பேஷண்ட் இஸ் ஹேவிங் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னும் இருக்கும். ஸோ டைப் 1 அண்ட் டைப் 2 போத்துமே வந்து டாக்குமெண்ட்டில் இருக்குதுன்னு நீங்கள் வந்து டைப் 1ஐயும் கோட் பண்ணி டைப் 2ஐயும் கோட் பண்ணால் அதாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆகாது, ரிஜெக்ட் ஆகும், கிளைம் ரிஜெக்ட் ஆகும். ஸோ இப்போது டைப் 2ன்னு இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம டைப் 2வை எடுத்துக்கலாம், டைப் 1ஐ வந்து பெருசாக கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி இஃப் அ டாக்குமெண்ட் ஹேவ் டைப் 1னா மட்டும்தான் டைப் 1 எடுக்கணும். இஃப் போத் அது டாக்குமெண்ட் ஹேவ் போத் டைப் 1 அண்ட் டைப் 2 அப்படின்னா யூ கேன் கோட் டைப் 2. சரியா? ஸோ இதுதான், ரெண்டுத்தையும் ஒன்றா கோட் பண்ண முடியாது, அதுதான் எக்ஸ்க்ளூட் 1. ஸோ எக்ஸ்க்ளூட் 1ல் எய்தர் டைப் 1 தான் கோட் பண்ணணும், இல்லைனா டைப் 2 தான் கோட் பண்ணணும். தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த எக்ஸ்க்ளூட் 1. எக்ஸ்க்ளூட் 2. எக்ஸ்க்ளூட் 2 அப்படின்னா பாசிபிளி கோடட் டுகெதர், அதாவது 2 கண்டிஷனையும் ஒன்றா கோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம வந்து அங்கே வந்து டைப் 1 டைப் 2 ஒன்றா கோட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோமோ, இங்கே வந்து 2 கண்டிஷனையும் நம்ம ஒன்றா கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். For example, physician diagnoses a patient with both essential hypertension and recent stroke caused by high blood pressure அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போது ஹைப்பர் டென்ஷன் நம்ம தனியாக கோட் பண்ணிக்கலாம், அந்த செரிப்ரோவாஸ்குலர் அந்த ஸ்ட்ரோக்கையும் நம்ம தனியாக கோட் பண்ணிக்கலாம். இது 2 கண்டிஷனுமே வந்து ஒன்றா வரும். ஓகேவா? ஒன்றா கோட் பண்ணிக்கலாம், அதுதான் எக்ஸ்க்ளூட் 2. 2 கண்டிஷனையும் கோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூட் 1 வந்து அப்படியே ஆப்போசிட், ஏதாவது ஒரு கண்டிஷனை தான் கோட் பண்ண முடியும், இல்லை இன்னொரு கண்டிஷன் கோட் பண்ணால் பில் வந்து கிளைம் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இந்த கைட். Convention number 13 etiology and manifestation convention, code first, use additional and in disease classified elsewhere note. So code first na முதல்ல என்னன்னு பார்ப்போம். This note appears with the manifestation code. It instructs you that the underlying etiology must be listed as primary code. ஸோ கோட் ஃபர்ஸ்ட் நோட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டயபெட்டிஸ் இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு நியூரோபதியும் இருக்குது. ஸோ நியூரோபதியோட அந்த நியூரோபதின்ற அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு அண்டர்லையிங் காஸ் வந்து டயபெட்டிஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அண்டர்லையிங் காஸ், அதாவது ஈட்டியாலஜியை தான் வந்து ஃபஸ்ட் லிஸ்டடாக கோட் பண்ணணும். தட் இஸ் டைப் 2 டயபெட்டிஸ் மிலிட்டஸ் வித் டயபெட்டிக் பாலிநியூரோபதி அப்படின்னு ஒரு கோட் இருக்கும், E11.42. அந்த கோடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நியூரோபத்தின்னு இருக்க கோடை செகண்டரி டயக்னோசிஸாக கோட் பண்ணணும். ஸோ இதுதான் செகண்டு யூஸ் அடிஷ்னல் கோட். This note appears with the etiology code. It tells you to add a second code for the manifestation. அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் இஸ் ஹேவிங் யூடிஐ டியூ டு ஈகோலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம யூடிஐ கோடோட ஈகோலை கோடையும் கொடுக்கணும் யூஸ் அடிஷ்னலாக. அப்போ தான் இந்த பேஷண்ட்க்கு யூடிஐயோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த என்ன அப்படின்றது தெரியும், எதனால் யூடிஐ காஸ் ஆகிருக்கு ஈகோலைனால் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்காக அந்த கோடை நம்ம ஆட் பண்ணுவோம். கன்வென்ஷன் நம்பர் 15 வித். The word with or in should be interpreted to mean associated with or due to. In a patient case, a physician documents a patient condition has hypertension with CKD disease stage 3 means we have to code hypertension with CKD combo code, that is I12.9. Convention number 16 C and C also. The C instruction is a mandatory one. ஓகேவா? சி ஆல்சோ அப்படின்றதும் நம்ம மேண்டேட்டரியாக போய் பார்க்கணும். பட் ஆனால் சி அப்படின்றத வந்து கண்டிப்பாக போய் மேண்டேட்டரியாக செக் பண்ணிக்கணும்.
இப்போ வந்து பேஷண்ட் வந்து கேட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ கேடுன்னு நம்ம போய் தேடினோன்னா சி அப்படின்னு சொல்லி அத்ரோஸ்க்ளெரோசிஸ்க்கு நேவிகேட் பண்ணி கொண்டு போகும் புக்கை. ஸோ அத்ரோஸ்க்ளெரோசிஸில் நம்ம போய் பார்க்கணும். அதே மாதிரி தான் இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லீக்கி ஹார்ட்டுன்னு இருக்குது. இந்த லீக்கி ஹார்ட்டுக்கு சி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எண்டோகார்டைட்டிஸ் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ எண்டோகார்டைட்டிஸில் போய் நம்ம சர்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து கோட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சிசி ஆல்சோ. இது ஒன்றும் இல்லை, இந்த கோட்ஸ் வந்து இதில் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி புக்கு வந்து நம்மளை நேவிகேட் பண்ணுது. அதுதான் இதோட மீனிங். கன்வென்ஷன் நம்பர் 17 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கோட் ஆல்சோ note instructs the 2 codes may be required to fully describe a condition, but this note does not provide sequencing direction. The sequencing depends on a circumstance of the encounter. அதுதான் அந்த UTI due to ஈக்குவலைஸ் எக்ஸாம்பிள் கொடுத்தல. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அதோட 2 கோட் ஒரு கண்டிஷனை ஃபுல்லாக நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு 2 கோட் தேவைப்படுது. ஸோ அதுதான் இந்த கன்வென்ஷனோட மீனிங். அண்ட் கன்வென்ஷன் நம்பர் 18, default code, a code listed next to a main term in the ICD-10-CM alphabetic index is referred to as a default code. The default code represents the condition that is most commonly associated with the main term, or this is unspecified code for the condition. If a condition is documented in a medical record, for example appendicitis, without any additional information such as acute or chronic, the default code should be assigned. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து மெடிக்கல் ரெக்கார்டில் வெறும் அப்பண்டைட்டிஸ் மட்டும் டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஃபால்ட்டாக அப்பண்டைட்டிஸ்க்கு ஒரு கோடு இருக்குது K37, தட் இஸ் அன்ஸ்பெசிஃபைட் அப்பண்டைட்டிஸ். இப்போது டாக்குமெண்ட்டில் வந்து அக்யூட்டா க்ரானிக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அக்யூட் அப்பண்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கும், அதை போட்டுக்கலாம். K35.80 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்குது அக்யூட் அப்பண்டைட்டிஸ்க்கு. ஸோ வெறும் அப்பண்டைட்டிஸ் அன்ஸ்பெசிஃபைடு அப்பண்டைட்டிஸ்க்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி அது எதுவுமே நம்ம டாக்டர் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா வெறும் அப்பண்டைட்டிஸ் கோடே நம்ம டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து K37 வந்து அப்பண்டைட்டிஸ் அன்ஸ்பெசிஃபைடுன்ற கோடே நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம். அன்டில் அண்ட் தென் டாக்டர் மென்ஷன் ஸ்பெசிஃபிசிட்டியை மென்ஷன் பண்ணுற வரை. So it has appendicitis has default unspecified appendicitis code. Okay, அதுதான் வந்து. And coming to the last convention number 19, code assignment and clinical criteria. So இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போது a patient is admitted to the hospital with a confirmed infection. Their clinical indicators show high heart rate, elevated white blood cell count, and a drop in blood pressure. The provider accesses these clinical criteria and document a final diagnosis as sepsis in the patient record. அப்படின்னா நம்ம வந்து செப்சிஸை எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கிளினிக்கல் இண்டிகேட்டர்ஸும் மெட் ஆகி ஃபிசிஷியனும் வந்து செப்சிஸ் வந்து கன்ஃபார்மாக டிஸ்சார்ஜ் டயக்னோசிஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா we can take sepsis code. ஓகே, அன்டில் அண்ட் தென் இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் மீட் ஆகி ஒரே ஒரு இடத்துல டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு இடத்துல செப்சிஸை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் சம்மரியில் வந்து செப்சிஸை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னா நம்ம வந்து query தான் கேட்கணும். நம்மலாம் வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் மெட் ஆகுது, ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க செப்சிஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, நம்மலாம் வந்து அசியூம் பண்ணி ஒரு கோடை கொடுக்கக்கூடாது. ஸோ we have to clarify with the physician through queries. அதுதான் இந்த கைட்லைனோட மீனிங். Code assignment and clinical criteria. The assignment of a diagnosis code is based on the provider diagnostic statement that the condition exists. The provider statement that the patient has a particular condition is sufficient. Code assignment is not based on the clinical criteria used by a provider to establish a diagnosis. If there is a conflicting medical record documentation, query the provider. Finally, we are at the end of the session. If you like this video, please do like and subscribe, and see you on the next video. Tada, bye bye.